தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பவும். ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நாம் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவின் நல்ல மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு இந்த மாலை வேளையிலே எங்களோடு பேசுகிறீர், எங்களோடு இடைபடுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தாவை ஒவ்வொரு உள்ளத்தோடு நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய செவிகள் கவனமாக இருக்கட்டும். கர்த்தாவை எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும். ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. தகப்பனே, விதமாக செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்க, ஆதியிலே ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருந்தது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம். பாருங்க, மனுஷன் படைக்கப்பட்ட நாளிலே 2 ராஜ்யங்கள் இல்லை. இன்னைக்கு 2 ராஜ்யங்கள் இருக்குது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசனுடைய ராஜ்யம். ஆனால் மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பதாக ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருந்துச்சு. அது தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ஆளுகைக்கு கீழே மனிதன் இருந்தான். பாருங்க, இந்த பூமியில் அவன் சொர்க்கத்தை அனுபவித்தான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் நித்திய ராஜா, ராஜாதி ராஜா. அவருடைய கர்த்தத்துவம் அது நித்திய கர்த்தத்துவம் என்று வேதம் சொல்கிறது. திருப்பவும் 146ஆம் சங்கீதம் 10வது வசனம் பாருங்க. கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவனை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சதா காலங்களிலும் அரசாளுகிறார். நித்திய ராஜா அவர். இன்னைக்கு சில மனிதர்கள் நாட்டை ஆளும்போது என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம தான் நிரந்தரமான ராஜான்னு. இல்லை இல்லை, கொஞ்சம் உணர்வு இருந்துச்சுன்னா அப்படி யோசிக்க மாட்டாங்க. மனிதர்கள் நிரந்தரமாக ஆளுகை செய்கிறவர்கள் அல்ல. பாருங்க, தேவன் ஆளுகை செய்கிறவர். அவர் நித்திய ராஜா. இன்னொரு வசனம் பார்ப்போம். 93ஆம் சங்கீதம் 1வது வசனம் பாருங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. பாருங்க, இந்த பூச்சக்கரம் இல்லையா, சுத்திட்டே வருது. சக்கரம் சுத்துற மாதிரி சுத்திட்டே வருது. ஆனா அப்படி சுத்தினா கூட அசையாம இருக்குது இல்லையா. தன்னைத்தான் சுற்றுகிறது. அப்புறம் சூரியனை சுற்றி வருகிறது பூமி. ஆனா பாருங்க, அசையாதபடி இருக்கிறது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. பூமியோட கட்டடங்கள்லாம் இருக்குது. சில கட்டடத்திலலாம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகி எந்த கிராக்கும் இல்லாம ஜோரா இருக்குது. பாருங்க, அசையாதபடி அவ்வளவு நேர்த்தியா இருக்குது. அந்த அளவுக்கு பாருங்க, பூமியை கர்த்தர் வந்து என்ன செய்யறாராம், சுத்த விட்டுருக்கிறாராம். எந்த ஜெர்க்கும் இல்லாம. இன்னைக்கு நம்ம ரோட்ல வர முடியல, ஒரே ஜெர்க்கா தான் இருக்குது. டம்மு டம்முன்னு தூக்கி போடுது. ஆனா கர்த்தர் வந்து பூமியை எந்த ஜெர்க்கும் இல்லாம சுத்த விட்டுருக்கிறார். ஏன்னா அவர் ராஜாதி ராஜா, சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆண்டவருக்கு அல்லே சொல்லுவோம். பாருங்க, பூமியே அவ்வளவு நேர்த்தியா படைக்கப்பட்டு சுழற்றி விடப்பட்டிருக்குமானால், அசையாதபடி அது நிலைத்திருக்குமானால், அப்ப மனுஷனுடைய வாழ்க்கை அதை கர்த்தர்
ஆளுகை செய்யும்போது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தேவனை பொறுத்தளவில் மனுஷனுடைய வாழ்க்கை இன்னும் நல்லா உறுதியாக இருக்கணும், இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கணும். ஏன்னா பூமியை மனுஷனுக்காக படைச்சார ஒழிய மனுஷனை பூமிக்காக படைக்கல. பூமி முக்கியம், மனுஷன் முக்கியம். ஆனால் பூமி முக்கியமா மனுஷன் முக்கியமானு கேட்கும்போது மனுஷன் தான் தேவனுக்கு முக்கியம். இருக்கிறீங்களா? பாருங்க, அப்ப பூமியே கர்த்தர் ராஜரிகம் பண்ணும்போது அசையாதபடிக்கு நிலைத்திருக்குமானால், மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய அரசாட்சிக்கு கீழே இருக்குமானால் அது இன்னும் நல்ல உறுதியா, நல்ல ஆரோக்கியமா, சந்தோஷமா, சமாதானமா, பாருங்க, எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடு அது இருக்க வேண்டும் என்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் செய்தார், படைத்தார். பாருங்க, மனுஷன் இந்த பூமியில பரலோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மாறாத சித்தம். ஏன்னா தேவனுடைய பார்வையில மனுஷன் தான் விலையேறப்பட்டவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆதாமை பற்றி வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுகிறது? ஆதாம் தேவனுடைய குமாரன். திருப்போம் லூக்கா சுவிசேஷம் 3 அதிகாரம் 38 வசனம் பாருங்க. ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனுடைய குமாரன். தேவனால் உண்டானவன் போட்டாங்க. ஏன்னா பைபிளை மொழிபெயர்த்தவங்களுக்கே நம்ப முடியல. இப்படி போட்டுருவோம், ஆதாம் தேவனால் உண்டானவன் அப்படி போட்டுருவோம் சொல்லி அப்படி போட்டாங்க. ஆனா கரெக்டா போட்டிருக்கணும். எப்படி போட்டிருக்கணும்? ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனுடைய குமாரன். அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கு இல்லையா? ஆனா அப்படிதான் இருக்குது. இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆடம் was the son of God. கவனிங்க, ஆதாம் ஒரு அடிமை அல்லது ஆதாம் ஒரு பிச்சைக்காரன் அப்படி போடல. ஆதாம் தேவனுடைய குமாரன் சொல்லுவாங்க இல்லையா? ராஜ பரம்பரைங்க. ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அப்ப பொண்ணு பார்த்துட்டு வந்தவர், மாப்பிள்ளையோட அப்பா, அவர் சொல்றாரு, பொண்ணு ராஜ பரம்பரையாம். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஆனா கவனிங்க, எல்லாருமே ராஜ பரம்பரை தான். ஏன்னா எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள், மறந்துடக்கூடாது. பாருங்க, அதனாலதான் நம்முடைய எண்ணங்கள் உயரணும். நான் என்ன பிரதர், நான் ஒன்றும் இல்லை பிரதர், நான் குப்பை பிரதர், நான் தூசி பிரதர், இப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு கிடக்குறாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பாவி பிரதர்னார் ஒருத்தர். நான் சொன்னேன், நீங்க ரட்சிக்கப்பட்ட பாவி கிடையாது, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான். ரட்சிக்கப்படலைன்னா பாவி, ஆனா ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பரிசுத்தவான். இருக்கிறீங்களா? பாருங்க, தங்களை குறித்து அநேருக்கு தாழ்வு மனப்பான்மை. ஆனா ஒன்றும் இல்லை, என்கிட்ட என்ன இருக்குது அப்படி யோசிக்கிறதுக்கு பதிலாக, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய குமாரன், தேவன் என்னுடைய ராஜா, அப்படி யோசித்தீங்கன்னா பாருங்க, எண்ணங்கள் உயர ஆரம்பிக்கும், கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பிப்பார். அருமையானவர்களே, வராத நன்மைகள் வர ஆரம்பிக்கும், வராத ஆசீர்வாதங்கள்லாம் என்ன செய்யும்? வர ஆரம்பிக்கும். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தான் உண்மையான ராஜ பரம்பரை. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, பிசாசு பல்வேறு டிவிஷன்ஸ், பிரிவினைகளை கொடுத்து சமுதாயத்தை அப்படி சீரழிக்கிற வேலையில இருக்கிறான். கவனிங்க, ஆக்சுவலா ஒரே பரம்பரையாக தான் இருந்திருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளாக தான் எல்லாரும் இருந்திருக்கணும். ஆனா ஆதாம் பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால பிசாசு உள்ள வந்துட்டான். இப்ப அது பாவ ஜாதி ஆயிடுச்சு. அப்ப இந்த உலகத்துல ரெண்டு ஜாதி தான் இருக்குது ஆக்சுவலா. ஆண் பெண்கிற பாகுபாடு கூட கத்தட்டு கிடையாது. ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், மனம் திரும்பினவர்கள், மனம் திரும்பாதவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், பிசாசுனுடைய பிள்ளைகள், 2 கூட்டம் தான் இருக்குது. இதுல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் பாருங்க, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. திருப்போம் சங்கீதம் 82 1 வசனம் பாருங்க. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார்,
தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். கவனிச்சிங்களா? ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டம், அவர்கள் கூடுகிற சபை எப்படிப்பட்ட சபையா? தேவ சபை. எல்லாரும் சொல்லுவோம் தேவ சபை. இன்னொரு முறை தேவ சபை. பாருங்க, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். பாருங்க, தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். கவனிச்சிங்களா? ஏன்னா தேவன் தேவர்கள் இல்லையா? தேவன் ஆளுகை செய்கிறவர், அவருடைய பிள்ளைகள் பாருங்க ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிதான் போட்டிருக்குது பைபிள்ல. பெந்தைக்கோஸ்தைக்காரங்களாம் நிறைய பேர் இதை ஒத்துக்கிடவே மாட்டாங்க. இது என்னங்க பிரசங்கம்? நம்மளாம் ஒன்று பிரசங்கம் பண்ண வேணாமா, குப்பை தூசின்னு பிரசங்கம் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நான் பைபிளை வாசித்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பைபிளில் எப்படி போட்டிருக்குது பாருங்க. இப்போ 5ஆம் வசனம் பாருங்க. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம். என்னத்தை அறியாம இருக்கிறாங்க, என்னத்தை உணராம இருக்கிறாங்க? கவனிச்சிங்களா? பாருங்க, தேவன் எங்க சபையில எழுந்தருளி இருக்கிறார், நாங்கள் அவருடைய பார்வையிலே தேவர்களா இருக்கிறோம் இல்லையா? தேவனுடைய பார்வையில் நம்ம தேவர்களாய் இருக்கிறோம். என்ன ஆண்டவரே, இந்த சின்ன மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய உயர்வா? கர்த்தர் சொல்ற ஆமென். என் பார்வையில நீ விலையேறப்பட்ட நபரா இருக்கிறாய். பாருங்க, கண்கள் திறக்கப்படணும். பாருங்க, கர்த்தர் நம்மை குறித்து எப்படி பார்க்கிறார், நம்மை குறித்து என்ன எண்ணத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க, குதூகலம் உற்சாகம் பெருக ஆரம்பிக்கும். இது தெரியாததுனால தான் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மக்கள் இதை அறியாததுனால தான் பைபிள்ல போட்டிருக்குது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்த காலத்திலே நடக்கிறார்கள். ஏன் இருட்டுக்குள் நடக்கிறாங்க? ஏன் தேவையில்லாத அடிமைத்தனத்தில் போய் விழுந்து சிக்கிறாங்க? பாருங்க, ஏன் விரும்பத்தகாத காரியங்களை செய்யறாங்க அப்படின்னா தாங்கள் யாருன்னு தெரியல. நான் தேவனுடைய பிள்ளை, நான் ராஜாதி ராஜாவுடைய குமாரன், ராஜகுமாரன் அங்க அறிவு வந்துருச்சுன்னா அருமையானவர்களே, அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வோம், நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஒரு முறை புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். ஒரு இளவரசன் ஒருத்தனை பிடிச்சிட்டு போய் ஒரு சூனியக்காரிட்ட கொடுத்து இவனை கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுற மாதிரி, அடுத்தவங்களை சபிக்கிற மாதிரி, உன்னைய மாதிரி இவனை மாத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்களாம் இளவரசனை. கடைசியில் 10 நாள் கழிச்சு போய் அந்த சூனிய கிளவிட்ட கேட்டா, ஐயோ இவனை என்னால் மாற்றவே முடியலன்ட்டாளாம். இவன் பேச்சை என்னால் மாற்றவே முடியல. ஏன்? அவன் பிறந்து வளர்ந்ததே ராஜ பரம்பரை, ராஜ குடும்பத்தில் பிறந்தவன், அவன் இளவரசன். அவனுக்கு பாருங்க, பொய் சொல்ல தெரியாது, மற்றவங்களை சபிக்க தெரியாது, மற்றவங்களை ஏமாத்த தெரியாது, மற்றவங்களை காலவாரி விட தெரியாது. ஏன்னா அவன் பாருங்க உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே வளர்ந்த ஒரு ஆளு. கவனிங்க, அந்த மாதிரி தான் பாருங்க, சத்தியத்தை அறிந்து கொண்ட மக்கள் எண்ணங்களிலே உயர வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான் சொல்கிறேன், எவ்வளவு அதிகமாய் எண்ணங்களில் நீங்கள் உயருகிறீர்களோ அவ்வளோ அதிகமாய், அவ்வளவு சிறப்பாய் உங்களுடைய வாழ்க்கை உயர்வதை நீங்கள் காண்பீர்கள். பாருங்க, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. தேசத்தினுடைய அஸ்திபாரம் என்னதுங்க? தேசத்தினுடைய அஸ்திபாரம் குடும்பம். குடும்பம் தான் தேவனுடைய அஸ்திபாரம். குடும்பங்கள்லாம் அசையுது. வாழ வேண்டிய அளவுக்கு வாழல, வெற்றி பெற வேண்டிய அளவுக்கு வெற்றி பெறல, பாருங்க உயர வேண்டிய அளவுக்கு உயரல. ஏன்? உணர்வு இல்லை, அறிவு இல்லை. என்ன அறிவு இல்லை? எங்க அப்பா ராஜாதி ராஜா, நான் அவருடைய பிள்ளை, நான் ராஜகுமாரன். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னுடைய தகப்பன், அவர் ராஜாதி ராஜா, நான் ஒரு ராஜகுமாரன். 6வது வசனம் பாருங்க. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவர்களின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். யார் சொல்லியிருந்தா? தேவன் சொல்றாரு பாருங்க, நான் சொல்லி இருந்தேன். என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நீங்கள் தேவர்கள் என்றும்
நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். நான் சொல்லுகிறேன். இயேசு பல இடங்கள்ல சொல்றார் இல்லையா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல சொல்றார் இல்லையா, மத்தேயு, மார்க்கு, லூக்கால. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. இது பழைய ஏற்பாட்டுல தேவன் பேசுறது. நான் சொல்றேன், நீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, நீங்க அடிமைகள் கிடையாது, நீங்க பிச்சைக்காரங்க கிடையாது, நீங்க ஒன்றும் இல்லாதவர் கிடையாது, நீங்க தேவர்கள், உன்னதமானவரின் மக்கள், சில்ட்ரன் ஆஃப் த மோஸ்ட் ஹை, உன்னதமானவரின் மக்களாக நாம இருக்கிறோம். இந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டில் இயேசுவே மேற்கோள் காண்பிக்கிறார். அதான் ஆச்சரியமான விஷயம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா வசனங்களும் புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காண்பிக்கப்படவில்லை. எல்லா வசனங்களையும் மேற்கோள் காண்பிச்சிருந்தாங்கன்னா இந்த பைபிள் இவ்வளவு சின்னதா இருக்காது. இது பெரிய புஸ்தகமா இருக்கும், தூக்கிட்டு வர்றதே பாடா போயிடும். கவனிங்க, எல்லா வசனங்களும் மேற்கோள் காண்பிக்கப்பட இல்லை. வெகு சில வசனங்கள் மட்டும்தான், பழைய ஏற்பாட்டு வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் சில வசனங்களை கோட் பண்றாரு, பேதுரு சில வசனங்களை கோட் பண்றாரு, பழைய ஏற்பாட்டு வசனங்களை. யோவான், யாக்கோபு போன்றவர்கள்லாம் பாருங்க பழைய ஏற்பாட்டு வசனங்களை என்ன செய்யறாங்க, கோட் பண்றாங்க. இயேசுவும் சில வசனங்களை என்ன செய்யறாரு, கோட் பண்ணுகிறாரு. இயேசு ரொம்ப விசேஷம் இல்லையா? பவுலை பார்க்கலாம், பேதுருவை பார்க்கலாம், யோவானை பார்க்கலாம், யாக்கோபை பார்க்கலாம். இயேசு ரொம்ப விசேஷமானவர். ஏன்னா இயேசு தேவகுமாரன். அவர் மேற்கோள் காண்பிக்கிறார். அவர் மேற்கோள் காண்பிக்கும் போது இந்த வசனத்தை மேற்கோள் காண்பிக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திருப்புங்க, யோவான் 10:34 வசனம். சத்தமா வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? கவனிங்க, அப்ப நம்மளை பற்றி என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே இயேசு 82ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை அப்படியே மேற்கோள் காண்பிக்கிறார். தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. இயேசு இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழுத்தி சொல்றாரு. இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா, the scripture cannot be broken அப்படிங்கிறார். scripture cannot be broken, அதாவது வேத வசனத்தை உடைக்கவே முடியாது. ஏன்னா தேவன் சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான், யாரும் மாற்ற முடியாது, எந்த மனுஷனும் மாற்ற முடியாது, எந்த பிசாசும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வசனத்தை உடைக்க முடியாது. தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா, அந்த வசனத்தை யாரும் மாற்ற முடியாது என்றார். கவனிங்க, அப்ப உண்மையான ராஜ பரம்பரை நாம தான். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். பிசாசின் பிள்ளைகளா இருந்தோம், பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம். அருமையான கர்த்தர் அங்கிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை ரட்சித்து இன்றைக்கு தேவனுடைய குமாரர்களாக, தேவனுடைய குமாரத்திகளாக, தேவர்களாகவே மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? காலையில் எழுந்திரிச்ச உடனே தேங்க்யூ லார்ட், என்னை உயர்த்தினபடியால் உமக்கு நன்றி. ரட்சிப்பு ஒரு பெரிய உயர்வு பாருங்க. இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் ரட்சித்து உயர்த்தினார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்ப ரட்சிப்பே உயர்வு தான். கீழே கிடந்த நம்மளை கர்த்தர் மேல தூக்கி வச்சிருக்கிறார். பாவத்துக்குள்ள இருந்த நம்மளை பசுத்த ஜீவியத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இருக்கிறீங்களா? வியாதிக்குள்ள, தரித்திரத்துக்குள்ள, சாபத்துக்குள்ள இருந்த நம்மளை ஆரோக்கியத்துக்குள்ள, ஐஸ்வர்யத்துக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு கோடி நன்றி, ரட்சித்தபடியால் உமக்கு நன்றி. பாருங்க, அப்ப தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? ராஜகுமாரர்களா இருக்கிறோம், தேவகுமாரர்களா இருக்கிறோம், தேவர்களாவே இருக்கிறோம். தேவன் நம்மளை அப்படி ஆக்கி இருக்கிறாரு, நம்மள அப்படி ஆக முடியாது. பாருங்க, தேவன் நம்மளை அப்படி ஆக்கி இருக்கிறாருன்னு யோசிக்கும் போது பெருமை வராது, தாழ்மை வரும். பாருங்க, கிறுக்குத்தனம் வராது,
நன்றி செலுத்துகிற ஒரு வாய் உண்டாயிருக்கும். கவனிங்க, கர்த்தாவே நான் எம்மாத்திரம், என்னை நீர் நினைப்பதற்கும் என்னை நீர் கண்ணோக்குவதற்கும் நான் எம்மாத்திரம். ஆனால் என்னை ரட்சித்து இவ்வளவு தூரம் உயர்த்தினீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தேவனுடைய பார்வையில் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம ஒருவேளை நான் படிக்கலன்னு நீங்கள் சொல்லலாம், நான் ஏழைன்னு சொல்லலாம், எனக்கு சமுதாயத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எந்த பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அவருடைய பார்வையில் நீங்கள் வெளியேறப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. யாக்கோபுக்கு தேவன் பேர் வைக்கிறார். யாக்கோபுன்னா என்ன? ஏமாத்துறவன், எத்தன். அவனுக்கு என்ன பேர் கொடுக்கிறாரு? திருப்புங்க ஆதியாகமம் 32:28 வசனம் பாருங்க. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். போதும் பாருங்க, பேரை மாத்துறாரு. உன் பேரு இனிமே யாக்கோபுன்னு இருக்காதுப்பா, உன் பேரு இஸ்ரவேல் எனப்படும். இன்னொரு வசனம் பாருங்க, ஆதியாகமம் 35:9-10 வாசிக்கிறேன். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி, முதல்ல போறான் பதான் அராமுக்கு, இப்ப திரும்பி வாரான். 20 வருஷம் கழிச்சு திரும்பி வாரான். திரும்பி வரும்போது மறுபடியும், எல்லாரும் சொல்லுங்க மறுபடியும். சில நேரங்களில் ஆண்டவர் சொன்னார்னா ரொம்ப அழுத்திடுவார் போல. இப்படின்னா இப்படிதான். சரி, என்னைக்கோ சொன்னார், சரி அதை விட்டுருவோம். மறுபடியும் வர்றாரு, சொல்றாரு, மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். போகும்போதும் வைக்கிறார், வரும்போதும் வைக்கிறார். கவனிங்க, அப்ப திரும்ப திரும்ப வைக்கணுமா? தேவன் ஒன்றை உணர்த்த விரும்புகிறார், அவனுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறார். சில நேரங்களில் பாருங்க, தேவன் நம்மளை குறித்து என்ன சொல்றாருன்றதை புரிஞ்சுக்கிட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கர்த்தர் ஒன்று சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, விட்டுறக்கூடாது. பாருங்க, அந்த இம்போர்ட்டை விட்டுறக்கூடாது, கர்த்தர் சொல்லுகிற விஷயத்த விட்டுறக்கூடாது, அதை நல்லா பிடிச்சிக்கணும். இவன் போகும்போது அதை சொன்னாரு, ஆனால் அவன் சரியா எடுக்கல போல. திரும்ப வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு அவன்கிட்ட, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த பேருக்கு அர்த்தம் என்ன? யாக்கோபுன்னா எத்தேன். கவனிங்க, இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய இளவரசன். எல்லாரும் சொல்லுவாங்க தேவனுடைய இளவரசன். தேவன் அவனை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு பாருங்க. நீ சாதாரண ஆள் கிடையாதுப்பா, நீ ஒரு மற்றவங்களை ஏமாத்தி பிழைக்கிற ஒரு ஆள் கிடையாது. இனிமே இதுவரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நான் உன்னை சந்திச்சிட்டேன். நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நான் உன்னைய பெரிய ஜாதியாக்குவேன், நான் உயர்த்துவேன் உன்னைய. நீ யாரு பின்னாலையும் கையேந்தி இவங்க கொடுக்க மாட்டாங்களா அவங்க கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி நீ பின்னாடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீ இஸ்ரவேல், தேவனுடைய இளவரசன். கவனிங்க, ரட்சிப்புல எல்லாரையும் இப்படிதான் அழைச்சிருக்கிறார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி யாரு என்னன்னு நமக்கு ஒன்றும் விளங்காத ஒரு அந்தகாரத்துக்குள்ள இருந்தோம் இல்லையா? ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் கண்ணை திறந்து விட்டாரு. இப்போ இயேசுவே ஆண்டவர்னு நல்லா தெரியுது. எத்தனை பேருக்கு நல்லா தெரியுது? இயேசுவே ஆண்டவர். கவனிங்க, இப்ப காரியங்கள் விளங்குது. சத்தியத்தை படிக்கும்போது காரியங்கள் விளங்குது. எது ரைட்டு, எது ராங், எது சரி, எது தப்பு, எல்லாம் விளங்குது இல்லையா? வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக இருக்கிறது. பகலிலே நடக்கிறவர்கள் போல சீரா என்ன செய்யறோம்? நடக்கிறோம். கவனிங்க, அப்ப யாக்கோபை போலவே நம்மையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவகுமாரர்களாக, தேவனுடைய இளவரசர்களாக தேவன் அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய மனதில் யாக்கோபை குறித்து என்ன இருக்கிறதுன்றத பாருங்க. இன்னைக்கு நம்ம சில நேரங்களை சொல்றோம், என்னை பற்றி அவங்க என்னமோ நினைக்கிறாங்க, என்னை பற்றி அவங்க தப்பு தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றதை நம்ம நினைச்சு கிடக்கணும் சில நேரங்கள்ல.
ஆனா தேவனுடைய மக்களே, அடுத்தவங்க என்ன நினைச்சாலும் நினைச்சிட்டு போறாங்க, விடுங்க. கர்த்தர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்ன்றத எண்ணி பாருங்க. தேவன் என்னை அவருடைய பிள்ளையாக எண்ணுகிறார். அவருடைய இளவரசனாக தேவன் என்னை பார்க்கிறார். பாருங்க, நான் அவரை விசுவாசிக்கிறவன், நான் அவருடைய அரசாட்சிக்கு கீழே இருக்கிறேன். அவர் ராஜாதி ராஜா, நான் அவருடைய பாருங்க இளவரசன், நான் அவருடைய பிள்ளை. பாருங்க, இது உள்ள ஏறணும். ஒரு செல்ஃப் எஸ்டீம் சொல்றாங்க, ஒரு சுயமரியாதை. அது நமக்குள்ள என்ன செய்யணும்? பெருகணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இம்மையிலையும் எனக்கு ஆசீர்வாதம் தான், மறுமையிலையும் எனக்கு ஆசீர்வாதம் தான். இதெல்லாம் பாருங்க நமக்குள்ள ஏறும்போது பாருங்க எண்ணங்கள் உயர ஆரம்பிக்கிறது. அப்புறம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க முடியாது. அப்ப அதிகாரம் நிறைந்தவர்களாக, ஆளுகை செய்கிறவர்களாக கர்த்தர் நம்மளை மாத்தி இருக்கிறாரு. பிசாசுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கும்போது அடிமைகளா இருந்தோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்த பிறகு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவர்களாய், கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டப்பட்டவர்களாய், தீமைகளை கீழ்ப்படுத்துகிறவர்களாய், நன்மைகளை பாருங்க சுதந்திரிக்கிறவர்களாய், ஆளுகிறவர்களாய், ராஜரீகம் நிறைந்தவர்களாய் நாம தெரிஞ்சிருக்கிறோம், மாறி இருக்கிறோம். கவனிங்க. அதனாலதான் பாருங்க சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? திருப்போம் மத்தேயு 10 8வது வசனம். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பாருங்க, இந்த 108 இருக்குது இல்லையா, ஆம்புலன்ஸ், அது எங்க இருந்தா வந்திருக்குன்னு சொல்றாங்க. மத்தேயு 10:8 இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். யாரோ ஒரு ஐயா சொல்லிட்டு இருந்தாரு, அந்த முதலமைச்சர் இதை வாசித்திருப்பார் போல, அதனால 108 சேவைன்னு சொல்லி வச்சு விட்டாரு. அது வேற ஒன்றும் இல்லை, மத்தேயு 10:8. கவனிங்க, டெஃபினட்டா சொல்றாரு, வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள். அப்ப பாருங்க, அவ்வளவு அதிகாரம் இருக்குது, அவ்வளவு வல்லமை இருக்குது. யாருக்கு? சீஷர்களுக்கு மட்டும் இல்ல, அவருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு. அதனாலதான் பாருங்க, வியாதி பலவீனம்னா உடனே பாருங்க கையை வைக்கணும் இயேசுவின் நாமத்துல. உங்ககிட்ட அந்த வல்லமை இல்லை, ஆனா இயேசுவின் நாமத்துல இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அது விளங்காம இருக்கலாம், பிசாசுக்கு நல்லா விளங்கும். நீங்க இயேசுவின் நாமத்துல கை வச்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். பாருங்க, வியாதிகள் மறையும், பிசாசுகள் ஓடும். பிசாசு உங்களை பார்த்து ஓடுறதில்ல, என்னை பார்த்து ஓடுறதில்ல. பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு, எனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்த்து பிசாசு என்ன செய்யறான்? ஓடுகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. எல்லாரும் 3 முறை சொல்லுவோம், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த உலகத்துல தேவனை உடையவர்களா இருக்கிறோம் நாம. தேவாதி தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். பாருங்க, இப்படிதான் மனுஷன் ஆதியில அருமையான தேவனோடு இணைந்து அவன் ராஜரீகமானவனாய் அவன் இருந்தான். ஆனா ஆதாம் பாவம் செய்து பிசாசுக்கு அடிமையாயிட்டான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இருந்தவன் பிசாசின் ராஜ்யத்துக்கு உள்ளே விழுந்து விட்டான். பாருங்க, பிசாசின் அரசாட்சிய கவிழ்த்து போட்டு மனுஷனை பிசாசின் அதிகாரத்திலிருந்து ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். கிறிஸ்துமஸ் வருது, இயேசு ஏன் பிறந்தார் என்பது பெரிய கேள்வி. எல்லாருக்கும் தெரியும் இயேசு பிறந்தார், ஆனா ஏன் பிறந்தார்னு நிறைய பேருக்கு தெரியாது. கவனிங்க, நம்ம கிறிஸ்தவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு தெரியாது ஏன் பிறந்தார். சில ஆட்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா, நம்ம ஆண்டவர் கிறிஸ்தவ மதத்தை நினைச்சிட்டாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு, ஸ்தாபிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் தான் தலைவர், நம்ம மதத்தினுடைய தலைவர் இயேசுநாதர் அப்படின்னு சொல்லி
நிறைய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க பாருங்க. ஆனா சத்தியவேதம் என்ன சொல்கிறது? அதுக்காக வரல. ஒரு மதத்தை ஸ்தாபிச்சு அதுக்கு ஒரு தலைவராக இருக்கிறதுக்காக இயேசு என்ன செய்யல, வரல. அருமையானவர்களே, எதுக்காக வந்தாரு? பிசாசுனுடைய தலையை நசுக்கி அவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிற, அவனுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற மனுஷனை விடுதலையாக்கி, மனுஷனை ரட்சித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து அவனை வந்து உயரமான சிங்காசனத்துல உட்கார வைக்கும்படி, மனுஷனை உயர்த்தும்படி, மனுஷனை ரட்சிக்கும்படி இயேசு இந்த உலகத்திலே வந்தார். பாருங்க, இதை வந்து அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாலேயே சொல்றார். திருப்போம் யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். 33ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தாம் என்ன விதமான மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்ன சொல்றாரு? இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான். அதாவது சிலுவையிலே இயேசு அடிக்கப்படுவதன் மூலமாக, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்புவதன் மூலமாக பாருங்க, மனுஷரை ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசானவனை சிங்காசனத்திலிருந்து தூக்கி எரிஞ்சிருவேன், அவன் வந்து புறம்பே தள்ளப்படுவான். அதான் அர்த்தம். சிங்காசனத்திலிருந்து தூக்கி எரியப்படுவான். இப்ப ஒரு அதிபதி மாதிரி, ஒரு பிரபு மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான். சிலுவைக்கு போறேன், நான் ரத்தத்தை சிந்த போறேன், மனுஷருடைய பாவத்துக்கு நிவாரணம் பண்ண போறேன், மனுஷருடைய வீழ்ச்சிக்கு நான் வந்து முடிவு கட்ட போறேன். அதன் விளைவாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுவதன் மூலமாக சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து மனுஷர்களை ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசானவன் சிங்காசனத்திலிருந்து தூக்கி எறியப்படுவான்றார். சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே சிலுவையில் என்ன நடக்கும்னு சொல்லி சொல்றாரு. சிலுவை வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். இன்னும் சொல்ல போனா பைபிளினுடைய மைய கருத்தே இயேசுநாதருடைய சிலுவை தான். மல்டி ஃபேசட்டட்னு சொல்றாங்க. பல கோணங்கள் இருக்குது சிலுவைக்கு. ஒரு கோணம் என்ன? இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இன்னொரு கோணம் என்ன? அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், நமக்கு ஆரோக்கியத்தை பண்டமாற்று செய்திருக்கிறார். இன்னொரு கோணம் என்ன? நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்து நமக்கு ஐஸ்வர்யத்தை பண்டமாற்று செய்திருக்கிறார். இன்னொரு கோணம் என்ன? நம்முடைய சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்த்து நமக்கு ஆசீர்வாதத்தை பண்டமாற்று செய்திருக்கிறார். நிறைய கோணங்கள் இருக்குது. இன்னொரு கோணம் என்ன? பிசாசானவனை சிங்காசனத்திலிருந்து தூக்கி எறிந்து அவனை கீழே தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளை தூக்கி சிங்காசனத்தில் வச்சிருக்கிறார். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்ப பாருங்க, ரட்சிப்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆளுகையை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறாரு, வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் பயன்படுத்தணும். பாருங்க, பிசாசுனுடைய தீமைகளுக்கு எதிராக இந்த வல்லமைகள் எல்லாம் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். பாருங்க, ஒரு டிராபிக் போலீஸ் வந்து நார்த் சந்தின்னு சொல்றாங்க இல்லையா, இங்கிட்ட இருந்து இப்படி போகுது, இங்கிட்ட இருந்து இப்படி போகுது, நடுவில் நின்றுக்கிறார் அவர். நடுவில் நின்றுக்கிட்டு பாருங்க, இப்போ வந்து ஒரு மாதிரி ரெட் லைட் கிரீன் லைட்டு டார்ச் மாதிரி கையில் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த காலத்தில் நில்னு ஒரு போர்டு இருக்கும். தூக்கி பிடிச்சாருன்னா பாருங்க, எவ்வளோ பெரிய ட்ரக்குனாலும் க்ரீச்சின்னு சத்தம் போட்டுட்டு பிரேக் போட்டு நிற்கணும். பாருங்க, இவர் ஆள் எப்படி இருக்கிறார்ன்றது முக்கியம் கிடையாது. இவர் சில நேரங்களில் கொஞ்சம் குண்டா இருக்கலாம், அல்லது சில நேரங்களில் ஒல்லியா கூட இருக்கலாம், ஒட்டடை குச்சி மாதிரி கூட இருக்கலாம். கவனிங்க. ஆனா பிரேக் போடுறவன், இவர் ஆள் எவ்வளவு சைஸ்ன்னு பார்த்து பிரேக் போடுறவன் இல்ல, இவர் போர்டை வச்சிருக்கிறாரு கையில, நில்லுன்னு சொல்லி. பாருங்க, அந்த போர்டுக்கு பின்னால அரசாங்கமே இருக்குது. தூக்கி பிடிச்சா அது 10 டயர் வண்டியா இருக்கட்டும், 16 டயர் வண்டியா இருக்கட்டும், பாருங்க, பிரேக் போட்டு நின்னே ஆகணும். தேவனுடைய மக்களை நான் சொல்லுறேன், நீங்க பார்வைக்கு எப்படி இருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது.
ஒல்லியா இருக்கிறீங்களா குண்டா இருக்கிறீங்களான்றது முக்கியம் கிடையாது. குட்டையா இருக்கிறீங்களா நெட்டையா இருக்கிறீங்களான்றதும் முக்கியம் கிடையாது. அதிகாரத்தை வச்சிருக்கிறீங்களா கையில? இயேசுவின் நாமத்தை வச்சிருக்கிறீங்களா? ஏன்னா தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. கவனிங்க, அந்த டிராபிக் போலீஸ் ஏன் அதை பிடிச்சி வைக்கிறார்? அவருக்கு அரசாங்கத்திலிருந்து அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாருங்க உரிமையை கொடுத்துருக்குறாங்க, அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அதனால அவர் நிறுத்துறாரு, போக வேண்டியதை போக விடுறாரு, நிற்க வேண்டியதை நிற்க சொல்றாரு. நமக்கு பரலோக அரசாங்கம் அதிகாரத்தை கொடுத்துருக்குது. இருக்கிறீங்களா? அப்ப வியாதியை பார்த்து இயேசுவின் நாமத்தில் என் வீட்டுக்குள்ள வராத, தரித்திரமே உனக்கும் என் குடும்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசு அதை சிலுவையில் சுமந்து தேத்திருக்கிறாரு. சாபத்துக்கு என் குடும்பத்தில் இடமே கிடையாது. கர்த்தர் வந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறாரு. பிசாசுகளுக்கு, பிசாசின் ஆவிகளுக்கு என் குடும்பத்தில் இடமே கிடையாது. கர்த்தர் பிசாசுடைய தலையை நசுக்கி இருக்கிறாரு. அவனை வந்து சிங்காசனத்திலிருந்து தூக்கி எரிஞ்சிருக்கிறாரு. அவன் வந்து இன்னைக்கு ராஜா கிடையாது. கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சுட்டு என்னை ராஜாவாக அணிஞ்சிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறாரு. என்ன பெரிய கிருபை பாருங்க. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இதுதான் பாருங்க சிலுவையில் நடந்த அற்புதமான விஷயம். இதெல்லாம் சிந்திப்பது தான் தியானம். இதெல்லாம் யோசித்து பார்த்து கர்த்தரை துதிப்பது தான் சரியான அணுகுமுறை. எங்கேயோ கடந்தேன் ஆண்டவரே, உண்மை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா கண்ணை திறந்து விட்டு நீர் இன்னார் என்பதை பார்க்க செய்து என்னை ரட்சித்து வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறீரே, இதுக்கு நான் ஏமாத்திரம். நன்றி ஆண்டவரே. இதுதான் பாருங்க சரியான அணுகுமுறை. நம்முடைய பிரச்சனைகளையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நம்முடைய போராட்டங்களையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சிலர் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. நான் சொல்றேன், கீழேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னைக்கு மேலே பார்க்கறது? நீங்க மேலே பார்க்கவே முடியாது, மேலே பார்க்கவே மாட்டீங்க. கீழேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, மேலே பார்க்கணும், தேவனை பார்க்கணும், வானங்களை பார்க்கணும். அருமையானவர்களே, எண்ணங்களை தளர்த்தி விட வேண்டும். அவ்வளோ பெரிய தேவன், அவர் ஆண்டவராக இருக்கிறார். என் பிரச்சனை அவருக்கு ஏமாத்திரம். இந்த பிரச்சனை அற்புதமாய் நீங்கி போயிடும். இருக்கிறீங்களா? இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாம போயிடும். வர வேண்டிய விடுதலை அற்புதமா வரும். கர்த்தர் இந்த விடுதலை என்ன செய்வாரு? கொண்டு வருவாரு. சில ஆட்கள் பாருங்க, இவங்க பிரச்சனை இவங்கள பார்க்க மாட்டாங்க, மற்றவங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பிரதர் தொலைஞ்சோம், நாம அப்படி பார்க்கக்கூடாது. சிலர் பாருங்க, அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் முழுவதும் மற்றவங்க மேல இருக்கும். செய்யக்கூடாது. நம்ம பிரச்சனைகளையும் பார்க்கக்கூடாது, மற்றவங்களையும் அவங்க குறைகளையும் நம்ம பார்க்கக்கூடாது. பைபிள்ல போட்டிருக்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள். வாழ்க்கையில பிரகாசம் வேணுமா? விடுதலை வேணுமா? வெற்றி வேணுமா? உயர்வு வேணுமா? யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும், சத்தியத்தை பார்க்கணும். அருமையானவர்களே, ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, சத்தியத்தை பார்க்கிற ஒரு மனதை எனக்கு தாரும், உண்மை பார்க்கிற ஒரு மனதை எனக்கு தாரும். இன்னைக்கு பாருங்க, உலகத்தில் இருக்கிற வாலிபர்கள் பார்க்க வேண்டாததெல்லாம் பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார்கள்? கெடுத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மனம் திரும்பின வாலிப சகோதர சகோதரிகள் ஜாக்கிரதையா இருக்கணும். பார்க்க வேண்டாததெல்லாம் பார்க்க கூடாது. பார்க்க வேண்டிய ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய பெயர் இயேசு. கண்களை அவர் மேல என்ன செய்யணும்? பதிக்கணும். அவர் மேல பதிச்சீங்கன்னா ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, நானும் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, என் கண்கள் உண்மையிலே பதிந்திருக்கட்டும், எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. சில நேரங்கள் முடியல, பிரச்சனைகள் போராட்டங்கள் நிமித்தமாக பார்க்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. சிலுவையை பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, வனாந்தரத்தில் நடந்து வர்றாங்க. வனாந்தரத்தில் நடந்து வரும்போது வழி நிமித்தமாக மனமடிவு அடைகிறார்கள். ரொம்ப லாங்கா போயிடுச்சு போல ரூட்டு. அதனால நடந்து நடந்து காலில் முட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. மனமடிவு அடைஞ்ச மாத்திரத்தில்
மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக பேசினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக பேசின மாத்திரத்தில் பைபிள்ல போட்டிருக்குது, கர்த்தர் அவர்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். ஒருத்தர் சொன்னார், பாத்தீங்களா பிரதர், பாத்தீங்களா பிரதர், ஆண்டவர் இப்படி செய்யலாமா பிரதர், கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பிட்டாரே பிரதர். பைபிள்ல போட்டிருக்கு, அது அநேகரை கடித்ததினால் அநேகர் செத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பண்ணிட்டாரே ஆண்டவர். கவனிங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பரலோகத்திலிருந்து தூக்கி போட்டார் போல பாம்பை அப்படின்னு சொல்றாங்க, அப்படி நினைச்சுக்கிறாங்க. இல்லைங்க, பரலோகத்திலிருந்து தூக்கி போடுறதுக்கு பாம்பு வளர்த்துட்டா இருக்கிறாரு ஆண்டவர் பரலோகத்தில். இல்ல இல்ல, பாம்புகள் அங்கதான் இருந்துச்சு. எங்க? வனாந்தரத்தில் தான் இருந்துச்சு. அதன் வழியாக இவங்க நடந்து வந்தாங்க, யாரையுமே கடிக்கல. எது வரைக்கும் கடிக்கல? விசுவாசத்தில் நடந்து வந்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து வந்தாங்க, மோசேயினுடைய வழி நடத்துதலுக்கு கீழாக நடந்து வந்தாங்க, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்துக்கு கீழாக நடந்து வந்தாங்க. எத்தனையோ பாம்புகள் அங்க இருந்துச்சு, ஒரு பாம்பு கூட ஒருத்தரையும் கடிக்கல. நல்லா கவனிங்க. அப்ப அவ்வளவு பாதுகாவல், தெய்வீக பாதுகாவல் இருந்தது அவர்களுக்கு. எது வரைக்கும்? விசுவாசத்தில் நடக்கிறவர். என்னைக்கு விசுவாசத்தை விட்டுட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்களோ, என்னைக்கு விசுவாசத்தை விட்டுட்டு கர்த்தரை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, ஊழியக்காரரை குறை சொல்ல ஆரம்பிச்சாங்களோ, அன்னைக்கு போச்சு, பாதுகாவல் போயிடுச்சு. கவனிங்க, பாம்புகள்லாம் மணலுக்குள்ள கடந்தது, அது பாட்டில் வெளியே வந்துச்சு. எல்லாம் வந்து கடித்ததுனால நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப உடனே உணர்வு வருது ஜனங்களுக்கு. என்னன்னா, மோசேட்ட ஓடி வர்றாங்க, ஐயோ நாங்க பாவம் செய்தோம், இந்த பாம்புகள் எங்களை விட்டு விலகும்படி எங்களுக்காக விண்ணப்பம் செய்யும் அப்படின்னு சொல்லி மோசேட்ட கேட்கிறாங்க. மோசேயும் கர்த்தர்ட்ட போய் சொல்றான், ஆண்டவரே இந்த பாம்புகள் விலகும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடனே தேவன் சொல்றாரு, ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை கம்பத்தின் மேல் தூக்கி வை, சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்து பிழைப்பான் அப்படின்னு சொன்னாரு. உடனே மோசே அவசர அவசரமா ஓடுறான். வெங்கலம் இருந்துச்சா, வெங்கல சர்ப்பம் இல்ல, இந்த வெங்கலத்தை எடுக்கிறான், தீக்குள்ள போடுறான், சமட்டி வச்சு அடிக்கிறான், பாருங்க, அதை இழுக்கிறான், வனையிறான், சர்ப்பமாக வளைஞ்சு ஒரு கம்பத்துல தூக்கி மேல எல்லாருக்கும் தெரியுற மாதிரி வச்சுட்டான். பைபிள்ல போட்டிருக்கு, சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவர்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க பிழைத்தார்கள், நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். கவனிங்க, பாம்பு கடிச்சிருக்குது, பாம்பை நோக்கி பார்த்தார்கள் போடல. கடிச்ச இடத்துல காயம் உண்டாயிருக்குது, ரத்தம் வந்துட்டு இருக்குது, அந்த காயத்தையும் ரத்தத்தையும் நோக்கி பார்த்தாங்கன்னு போடல. பாம்பை பார்த்துட்டு இருந்தா சாக வேண்டியதான், காயத்தையும் ரத்தத்தையும் பார்த்துட்டு இருந்தா சாக வேண்டியதான். ஆனா கண்களை இங்கிருந்து எடுத்து வெங்கல சர்ப்பத்தின் மேல வச்சான், நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். அந்த வெங்கல சர்ப்பம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, நமக்காக, எனக்காக, உங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுவோம், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. இன்னொரு முறை, எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. பாருங்க, இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. அவரை நோக்கி பார்க்கணும். பாவமெல்லாம் அவர் மேல போயிடுச்சு, நம்ம வியாதிகள் எல்லாம் அவர் மேல போயிடுச்சு, நம்ம தரித்திரமெல்லாம் அவர் மேல போயிடுச்சு, நம்ம சாபமெல்லாம் அவர் மேல போயிடுச்சு. அது மட்டுமல்ல, அருமையான பிசாசனுடைய அடிமைத்தனங்களும் ஒளிஞ்சிருச்சு. பிசாச கர்த்தர் மடங்கடித்து விட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். Look at Jesus on the cross. Look what happened on the cross. சிலுவை நோக்கி பாருங்கள். சிலுவையில் என்ன நடந்தது என்பதை நோக்கி பாருங்கள். ஒரு நாளும் தோற்று போக மாட்டீங்க. ஏன்னா பிசாசு அங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய ஜெயம் உங்களுடைய ஜெயம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க.
அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. கவனிச்சிங்களா? அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள்னா இந்த உலகத்தை ஆளுகிற மனிதர்கள் அல்ல, அவங்கள பற்றி பேசல. அது இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள்னா பிசாசை பற்றியும் பிசாசனுடைய சைனியங்களை பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாருங்க, அழிந்து போகிறவர்களாகிய. தமிழ்ல சரியா வரல, இங்கிலீஷ்ல பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது, dethroned powers who rule this world. அதாவது சிங்காசனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட அந்த பிரபுக்கள், அவங்க தான் அந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க சிங்காசனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டாங்க, அப்புறம் ஏன் இந்த உலகத்தை ஆளுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏன் ஆளுறாங்க தெரியுமா? ஆளப்படுகிறவர்களுக்கு அவன் சிங்காசனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கிறான்னு தெரியாது. இவங்களுடைய அறிவீனத்தை பயன்படுத்தி அவன் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா ஆக்சுவலா அவன் சிங்காசனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டவன். கர்த்தர் சொல்லிட்டு தானே வந்தாரு, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் இல்லையா? இதோ இப்பொழுதேன்னா சிலுவையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம ஜனங்க என்ன யோசிக்கிறாங்க, நம்ம ஊழியக்காரங்களை என்ன பிரசங்கம் பண்றாங்க, கர்த்தருடைய 2ஆம் வருகையில பிசாசை தேவன் புறம்பே தள்ளுவார். சகோதரனே கவலைப்படாதே. ஐயோ, 2ஆம் வருகை வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதனாலதான் இப்பொழுதேன்னு போட்டாரு. சிலுவைக்கு போனப்பயே சிங்காசனத்திலிருந்து தூக்கி எரிஞ்சிட்டாரு. இப்ப பவுல் இங்க எழுதும் போது பாருங்க, அழிந்து போகிறவர்களாகிய என்ற வார்த்தை பயன்படுத்துறாரு. ஆனா அதனுடைய ஆக்சுவல் மீனிங் என்னன்னா, சிங்காசனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள். தூக்கி எறிஞ்சது யாருங்க? சத்தமா சொல்லுங்க. இயேசு சிலுவையின் மூலமாக தூக்கி எறிஞ்சிட்டார் அவனை. அருமையானவர்களே, அவன் இன்னைக்கு புழுதியில கிடக்குறான். பிசாசு புழுதியில கிடக்குறான். அருமையானவர்களே, இயேசு பிசாச மடங்கடிச்சிட்டாரு. இயேசு பிசாச ஜெயிச்சிட்டாரு. பிசாசு தோற்று போய்விட்டான். இயேசுவின் வெற்றி இன்னைக்கு நம்முடைய வெற்றி. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் வெற்றி என்னுடைய வெற்றி. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் வெற்றி என்னுடைய வெற்றி. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் வெற்றி என்னுடைய வெற்றி. அப்ப பிசாசை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க அவன் ராஜ்யத்துக்கு கீழே இல்லை, அவன் உங்க மேல ராஜாவா இல்லை. கர்த்தர் அவனை தூக்கி என்ன செஞ்சார்? புழுதியில எரிஞ்சிட்டாரு. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்ட பிரபுக்கள் சீக்கிரமா இல்லாமல் போவார்கள். கல்வாரி பாடுகள் மூலமாக பாருங்க, பிசாச ஒண்ணுமில்லாதவன், நத்திங் என்கிற ஒரு நிலைமைக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். நீங்க அப்படி பாக்குறீங்களா? சேட்டன் இஸ் நத்திங். மிஸ்டர் நத்திங்னு ஒருத்தருக்கு பேர் கொடுக்கலாம் ஒரு ஆளுக்கு. அந்த மிஸ்டர் நத்திங் யார் தெரியுமா? பிசாசு தான். நாமெல்லாம் சம்படி, ரொம்ப முக்கியமானவர்கள். கவனிங்க, நாம தேவனுடைய பார்வையில் முக்கியமானவர்கள். பிசாசு ஒண்ணுமே இல்லை. அப்படி பாக்குறீங்களா? நீங்க உங்களை தேவனுடைய பார்வையில் முக்கியமானவர்கள் பாக்குறீங்களா? பிசாசு ஒண்ணு இல்லைன்னு பாக்குறீங்களா? இதுக்குள்ளதான் அருமையானவர்களே வெற்றி வாழ்க்கை இருக்கிறது. இதுக்குள்ளதான் தேவனுடைய ராஜ்யத்திலே அருமையானவர்களே ஆசீர்வாத நன்மைகளை அனுபவிக்கிற ஒரு நிலை இருக்கிறது. அநேக தேவனுடைய மக்கள் பாருங்க மாத்தி யோசிக்கிறாங்க. இவங்களை ஒண்ணு இல்லாதவங்க மாதிரி நினைக்கிறாங்க. பிசாசு ரொம்ப பெரியவனா நினைக்கிறாங்க. அதனாலதான் பாருங்க வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமா இல்ல. பைபிள் படி பிசாசு நத்திங். கர்த்தர் ஒண்ணு இல்லாதவனா ஆக்கி இருக்கிறாரு. பெரும்பாடுள்ள ஸ்திரீ வருகிறாள், இயேசுவை தொடுகிறாள், சொஸ்தமடைகிறாள். இயேசு கேட்கிறாரு, சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, somebody has touched me அப்படின்றாரு. தமிழ்ல எப்படி வருதுன்னா, ஒருவர் என்னை தொட்டது உண்டு அப்படிங்கிறாரு. இங்கிலீஷ்ல நல்லா வருது somebody. அது ஒரு பிரசங்க ரொம்ப அருமையா வளர்க்கிறாரு. Before touching Jesus, she was a nobody. After touching Jesus, she has become somebody. இயேசுவை தொடுவதற்கு முன்பதாக அவ ஒண்ணும் இல்லாதவா. இயேசுவை தொட்ட பிறகு அவ முக்கியமானவள் ஆயிட்டா.
இயேசு சொல்றார், முக்கியமான ஒருவர் என்னை தொட்டது உண்டு. கவனிங்க, எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப முக்கியமானவங்க. முக்கியமானவங்களா இருக்கிறதுனால அருமையான நீங்க விசுவாசிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய ஆரோக்கியம் என்னுடைய ஆரோக்கியம், உம்முடைய வல்லமை என்னுடைய வல்லமை, உம்முடைய ஞானம் என்னுடைய ஞானம், உம்முடைய ஐஸ்வர்யம் என்னுடைய ஐஸ்வர்யம், உம்முடைய அதிகாரம் என்னுடைய அதிகாரம், உம்முடைய மகிமை என்னுடைய மகிமை. இருக்கிறீங்களா? இதெல்லாம் விசுவாசத்துல எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஸ்தானத்துல கர்த்தர் நம்மளை வச்சு அந்த நன்மைகளை நமக்கு முன்பாக வச்சிருக்கிறாரு. நாம எடுத்துக்கொள்ளணும். எடுக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. இதெல்லாம் வழங்கினாதான் எடுக்க முடியும். கவனிங்க, நம்மள முக்கியமானவர்களாக உயர்ந்த ஸ்தானத்துல ஏத்தி வச்சிருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. அவருடைய ஆளுகைக்கு கீழே வச்சிருக்கிறாரு. அவருடைய பிரஜைகளா வச்சிருக்கிறாரு. அவருடைய நன்மைகளை அனுபவிக்கும்படி நம்மளை கொண்டாந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. பிசாசு யாரு? அவன் ஒண்ணு இல்லாதவன். அவனை தூக்கி புழுதியில் எரிஞ்சிட்டாரு. அவன் மிஸ்டர் நத்திங். இப்போ நீங்க பிசாசை யோசிக்கவே கூடாது. சில மக்கள் பாருங்க, எப்ப பார்த்தாலும் பிசாசு தான். பிசாசை பற்றி யோசிக்கவே கூடாது. அவனை நெக்லெக்ட் பண்ணுனால அவனுக்கு அவமானம், ஓடி போயிடுவான். நீங்க அவனை ஒரு பொருளா நினைக்கல, ஒரு ஆளா நினைக்கல. மனுஷர்கள் மத்தியிலும் அப்படித்தானே? நீங்க யாரோ ஒரு ஆளை கண்டுக்கிடவே மாட்டேங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பாரு, இந்த ஆள் கிட்டதுக்கு நமக்கு வம்பப்பான், இந்த ஆள் பக்கத்துலேயே நம்ம போகக்கூடாது, போனாலே கண்டுக்க மாட்டான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? ஒதுங்கி போயிடுவான் இல்லையா? அந்த மாதிரி பிசாசை பாருங்க, நீங்க ஒண்ணு இல்லாதவன், ஒரு அற்பன், அவன் ஒரு தூசியிலும் தூசி. கர்த்தர் அவனை ஒண்ணு இல்லாதவன் ஆக்கியிருக்கிறாரு. எல்லா ஆயுதங்களையும் உறிஞ்சிருக்கிறாரு. அவனுக்கு என் மேல எந்த வல்லமையும் கிடையாது, என்ன அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சு அவனை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பாப்பா நம்ம வேற ஆளை பார்ப்போம்னு கிளம்பிடுவான். ஹலோ, இருக்கிறீங்களா? இருந்தவர் ஆமீன் சொல்லுங்க. ஆகவே பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இன்னைக்கு நாம இருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களா இருக்கிறோம். அதிகாரம் படைச்சவர்களா இருக்கிறோம். இதெல்லாம் உணர்ந்து கொண்டு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். உரிமையா ஜெபிக்கணும். இந்த கெஞ்சுகிறேன் மன்றாடுகிறேன்ற பேச்சே இருக்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட. எந்த பிள்ளை அவங்க அப்பாட்ட கெஞ்சிட்டு கிடப்பான்? நான் கேட்குறேன். இன்னைக்கு நிறைய பிரசங்கியார்கள் பாருங்க, ரொம்ப அவங்க கர்த்தரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்குறோம்னு நினைச்சிட்டு அவரை தூரத்தில் வச்சிடறாங்க. அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு. உயர்ந்தவர் அவரு இல்லைங்க, உயர்ந்தவர் தான். ஆனா எங்க அப்பா அவரு இஸ் மை டாடி. நான் அவரை எப்படி கூப்பிடணுமா? அப்பா டாடின்னு கூப்பிடணுமா? இருக்கிறீங்களா? அப்படிதான் கூப்பிடணுமா? அவ்வளோ க்ளோஸா இருக்கிறாரு எனக்கு. ஆமா, மரியாதைக்குரியவர் தான், பெரியவர் தான். ஆனா எங்க அப்பாங்க அவரு. எஸ் பிகம் ஒன் வித் மீ. நான் கேட்டதுனால இல்ல, அவரே என்னை நேசிச்சு எனக்குள்ள என்னோட கலந்துட்டாரு. பைபிள்ல போட்டிருக்கு, நாம் அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய சதைக்கும் உரியவர்களாய் நாம் இருக்கிறோம். அவ்வளவு க்ளோஸா வந்துட்டாரு. அப்ப தேங்க்யூ லார்ட். உண்மையே நினைக்கிற ஒரு நினைவை எனக்கு தாரும். பிசாசை வெறுக்கிற ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும். பாருங்க, இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம வரும்போது தேவனுடைய ராஜ்யத்தின் மேன்மைகளை, நன்மைகளை, ஸ்லாக்கியங்களை அனுபவிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஆமேன். எல்லாரும் தயவு செய்து இருப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி பாடுகள் மூலமாக, சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட நம்முடைய ரத்தத்தின் மூலமாக கீழே கிடந்த எங்களை கர்த்தாவை தூக்கி நிறுத்தி இருக்கிறீரே, ரட்சித்திருக்கிறீரே. பிசாசின் ராஜ்யத்துக்குள்ளே அடிமைகளாயிருந்த எங்களை விடுதலையாக்கி சுயாதீனர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாக, கர்த்தாவே தேவர்களாக, இளவரசர்களாக எங்களை மாற்றி இருக்கிறீரே. உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஸ்தானத்தை உணர எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, எங்களுடைய அதிகாரத்தை உணர எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் உபயோகப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். பிசாசை எதிர்த்து நின்று மடங்கடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, வெற்றியை எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். பலவீனங்களை உதற எங்களுக்கு உதவி செய்யும். எஜமானர் செய்கிறீர் கர்த்தாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறபடி, எங்களுக்கு நீ ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறபடி ஆள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.